பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்கள்ல பங்கு பெற வச்சிருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள், உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும். அதுல வெற்றி பெற்றதில் 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான். வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தோழி விடுதிகள் அமையும்.